Hello guys, welcome back to our education channel. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்மால் இட்லி செய்ய போறோம். போமா, லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் தேவையான பொருள் கடாய் வேணும். இந்த கடாய் இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும். இது ஒரு guys, இது வந்து பார்த்தீங்கன்னா இது காமிச்சிட்டேன்னா இது மாவு. நம்ம ஸ்மால் ஐட்டம் வரல. guys, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம். ஸ்மால் இட்லி பார்க்க போலாமா? guys, அப்படியே இருந்து வச்சணும். வச்சாச்சு. நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம். பார்த்துக்கோங்க. என்ன தேவை guys? மாவு தேவை. guys, அப்படியே பண்ணியாச்சு. உள்ள வச்சாச்சு guys. வேகணும் கொஞ்ச நேரம். இன்னொன்று வைக்கலாங்க. அது அப்படியே ஊறவி. guys, பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. காமிக்கலாமா? அது பாருங்க ஒரு இட்லி. இப்படி கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்த இட்லி காமிக்கிறேங்க. 2 இட்லி ரெடி ஆயிடுச்சு. அவள்லாம் ரெடி ஆகலாம். வாங்க கீர்த்தனா. guys, பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி அடிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து இது பாருங்க. தண்ணியிலேருந்து ஃபஸ்ட்டு தண்ணியிலேருந்து எடுத்துக்கிட்டு அப்போ தான் இருக்கு. அப்படிங்க கேமராமேன். அப்படியே அழகாக வந்துச்சு. சின்ன இட்லி எவ்வளோ இது பாருங்க guys, எவ்வளோ டவுலுன்னு இருக்கு. இது போய் இட்லின்னு தான் நம்புவாங்களா? வாங்க guys, பார்த்தீங்கன்னா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதில் மிளகாத்தூள் guys, இப்போ நம்ம இட்லி வச்சோம்ல அந்த இட்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வறுக்க மாதிரி பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இது பாருங்க இட்லி கடாய். இப்போ கடாய் ஆன் பண்ணலாம். கடாய் ஆன் பண்ணியாச்சு. வாங்க ஃபஸ்ட் guys போட்டாச்சு. இப்போ guys எண்ணெய் கொதிக்குதா? லைட்டாக கொதிச்சுட்டாப்புல. இந்த மாதிரி கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு கொண்டு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. நடக்குற தண்ணி 2 கட்டை இட்லி எத்து திண்டிங்க தீஞ்சிச்சு போய் இல்லங்க தங்கி வை விக்கி நம்ம பண்ண பேச நம்மளுக்கு guys ரெடியாக செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான் செஞ்சு முடிச்சாச்சு. சரிங்க நம்ம போய் கரண்டி எடுத்துன்னு வந்துடலாம். guys, பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. வாங்க என் தங்கச்சிக்கு எடுத்துன்னு போய் கொடுத்துடலாம். வாங்க கீர்த்தனா, this is for you. சாப்பிடுங்க.